ஆக்சுவலா உத்தம வில்லன் வந்து எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம். அதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயம் பில்லர் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஜிப்ரான் தான். ஸோ ஜிப்ரானோட இசை தான் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலா நான் வந்து ஆ மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இன்னும் உத்தம வில்லன் பத்தி பேசணும்னா நெறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போலாம். ஆமா. நான் இப்போ ரிசர்ச் இப்ப நான் வந்து ஒரு சின்ன பிரேக்ல பார்க்கும்போது வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன். அது நீங்க சொல்லி முடிச்சிருங்க. நான் கடைசியா சொல்றேன். ஓகே. ஸோ வந்து எப்படி வந்துட்டு உத்தம வில்லன் வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டடா இருக்கோ, அதே மாரி இப்போ வரைக்கும் ஜிப்ரானும் அவரோட இசையும் அண்டர் ரேட்டடா இருக்குன்னு தான் வந்துட்டு நான் சொல்லுவேன். ஆக்சுவலா என்னன்னா வந்து இப்போ கல்ட் கிளாசிக் ஃபிலிம காட்டணும், இல்லன்னா ஏதாவது ஒரு ஃபிலிம் அதோட முக்கியமான அந்த எமோஷன அத காட்டணும் அப்படின்னா வந்துட்டு, ரொம்ப வருஷமா தமிழ் சினிமால இருந்த ஒரே மியூசிக் வந்து 1000ல் ஒருவன் மியூசிக் தான் வந்துட்டு இருந்தது. இப்பயுமே நார்மலா கோயில் போனாலும், இது பண்ணாலும் அந்த 1000ல் ஒருவன் மியூசிக் தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெவல்யூஷன் மாரி வந்த மியூசிக் வந்து ஜிப்ரானோட அந்த மிருத்யுஞ்சய ஹோ அந்த மியூசிக் வந்து இப்போ வரைக்கும் ஏதாவது தமிழ் படங்கள்னு இல்ல, எல்லா படங்கள்லயும் ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும்னா அதுக்கு வந்து ஆக்சுவலா எல்லாத்துக்குமே அது செட் ஆகும். அந்த ஆமா. லைஃப் ஆஃப் சினிமா, எமோஷன்ஸ், ஆ. ஒருத்தர் கம்பீரமா காட்டணும். இந்த மாரி எல்லா விஷயத்துக்குமே அந்த மியூசிக் வந்து போடுறாங்க. அதுவும் ஆமா. செட்டும் ஆகுது. ஆக்சுவலா முதல்ல அது என்னன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் மியூசிக்கா கேட்கும்போது நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். அது அந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது. ஸோ படம் பார்க்கும்போது தான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம், அதோட எமோஷன் புரியுது. அதுக்கப்புறம் நான் போய் எங்கேயாவது அந்த மியூசிக் கேட்கும்போது, ஓகே இது ஏதோ முக்கியமான இது போல, அந்த மாரி வந்து என்னை யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஜிப்ரானோட மியூசிக் வந்து அந்த படத்துல ஒரு முக்கியமான அங்கமா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே. எனக்குமே இந்த மாரி தான். அதாவது இந்த மாரி மியூசிக் ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சு தான் நான் வந்து படமே பார்க்க ஆரம்பிச்சேன். ரிப்பீட்டடா சோஷியல் மீடியால அங்க, இங்கன்னு சொல்லிட்டு அந்த மியூசிக் திரும்ப திரும்ப கேட்கும்போது, என்ன படம் அப்டின்ட்டு ஒரு அட்டென்ஷன் வந்து அதுக்கப்புறம் தான் இந்த படம் பார்த்தேன். இந்த ஆடியோ லான்ச்லலாம் நார்மலா சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாட்டு ஹிட் ஆயிருச்சுன்னா, அந்த படத்த பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ம். அந்த படத்த பார்ப்பாங்க அப்டின்ற மாரி. ஸோ அந்த மாரி தான் நானுமே இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப லாஸ்ட்டா பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணேன். என்ன அப்டின்னா, அந்த கிளைமாக்ஸ் சீன் சொன்னேன்ல, அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து கேமரா வந்து ஆமா. ஸ்க்ரீன நோக்கி போயிட்டுருக்கும். ம். அந்த சாங் முடிச்சுட்டு கமல்ஹாசன் வந்து அப்படியே ஸ்டில் ஃப்ரேம்ல நின்றுவாரு. நிக்கும்போது அவரோட வாய்ஸ் ஓவர் வந்து ஒண்ணு வரும். "தீரா கதையை கேட்பாருண்டோ, சாகாவரம் போல் சோகம் உண்டோ" அப்படின்ற மாரி ஒரு டயலாக் ம். வரும். அது முடிச்சுட்டு அந்த டயலாக்குக்கே வந்து அவ்ளோ பெரிய ஒரு மீனிங் இருக்கு. அதாவது ம். எப்படின்னா, அதுவுமே கிட்டத்தட்ட ஓப்பன் எண்டட் தான். நீங்க அந்த இடத்துல உங்கள எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்களோ, அந்த மாரி கிட்டத்தட்ட. ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கான், இருந்துட்டே இருக்கான்னா, அது வந்து அ அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது. அவரு அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம், அது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்ற ம். மாரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி சொல்லிட்டு, அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே ஃபேட் ஆகும். ஃபேட் அவுட் ஆயி, ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆயி, ஒரு ஒரு 2 செகண்ட்ஸ் தான் காட்டுவாங்க. ஒரு யூனிவர்ஸ் மாரி காட்டுவாங்க. ஓகே. அங்கங்க ஸ்டார்ஸு, யூனிவர்ஸ் அப்படின்ற மாரி காட்டுவாங்க. இத வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னே எனக்கு தெரியல. இந்த ம். டயலாகுக்கு இத நான் சிங்க் பண்ணிக்கிறதா? இல்ல வந்து இவர வந்து உலக நாயகன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ம். கிட்டத்தட்ட ஆமா. இவர் வந்து விண்வெளி நாயகன்னு இப்ப கூட இந்தியன் ஆமா. படத்துலலாம். ஸோ அத வந்து ரொம்ப சிம்பிளா கன்வே பண்ணி அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கும்.